வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா புருனிங் பண்ணுற வேலைங்க. நம்ம அந்த புருனிங் பண்ணுற வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கையால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் ஒரு இன்னோவேட்டிவ் பண்ணோம். ஒரு சின்னதாக ஒரு குச்சி எடுத்துட்டுங்க, இந்த மாதிரி நம்ம மேலேருந்து தட்டினோம்னாங்க நமக்கு வேலையும் சீக்கிரம் முடியுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா செடியும் எந்த டேமேஜ் இல்லைங்க. இந்த புருனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நமக்கு எப்போவுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா மரம் ஸ்ட்ரெயிட்டாக மினிமம் ஒரு 20 ஃபீட்டாவது இருக்கணுங்க. மினிமம் ஒரு 20 ஃபீட்டாவது இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தாங்க நமக்கு செடி கிட்டத்தட்ட நமக்கு நல்ல ஒரு இன்கம் நமக்கு வருங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நாங்கள் கூட இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் வேலை போகலன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அது ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நான் என்னுடைய ஊரில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 10 டிம்பர் ஷாப்பில் மீட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாமே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேக்கு மரம் ஆல்வேஸ் டிமாண்டட் ட்ரீ. என்றைக்குமே விலை குறையாத ஒரு மரம். ஒரு டன் இன்றைக்கி கிட்டத்தட்ட 30,000 25,000 போகுது ஒரு டன்னு. ஒரு மரம் ஒரு டன்னுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா வளர்ந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் நமக்கு வரதுக்கு நிறையா வருமானம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. டிபெண்ட்ஸு, நம்ம எப்படி மரத்தை வளர்க்குறோம், அந்த மரத்தை நம்ம எப்படி நம்ம க்ரோ பண்ணி மேலே கொண்டு வரோங்கிறது பொறுத்து தான் எல்லாமே. இப்போ நம்ம சிலர் சொன்னாங்க, இப்போ நம்ம தோட்டத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு போனார். அவர் சொன்னார், நான் கூட நட்டேன், குச்சியாக இருக்குதுன்னு. நிச்சயமாக அந்த மாதிரி மரம் இருந்தால் ஒன்றுமே யூஸ் ஆகாது. அது ஃபயர்வுட்டு தான் யூஸ் ஆகும். இப்போ நம்ம மரத்தை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வளர்க்கணும். இப்போ இந்த மரம் பாருங்கள், இப்போ இந்த மரம் பார்த்தீங்களா, இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இந்த பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர்னால் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 அடியாவது இருக்கும். இது ஒரு 15-18 அடியாவது இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நேராக மரத்தை வளர்த்துடணும். இது மாதிரி நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன சுச்சுவேஷனில் உங்களுக்கு விலை குறையாமல் மரம் கிடைக்கும். ஒரு ஃபயர்வுட், அதாவது விறகுக்கு வைக்கிற ஒரு மரமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டன் 4,000 ரூபாங்க. இதே ஒரு வேப்ப மரமாக இருந்ததுன்னா அந்த மரத்தோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 4,500 ரூபாய் 5,000 ரூபாய் ஒரு டன்னு. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபயர்வுட்டு. அதேமாதிரி இந்த பண்ருட்டி கடலூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் பார்த்திங்கன்னா அவங்க போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பேப்பர் மில் போகும். அந்த பேப்பர் மில் போகுதுன்னா அந்த மரத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா அபரிமிதமாக இருக்கும். அந்த ரேட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஏக்கர் கணக்கில், அதாவது அதாவது நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவு இருக்கும். நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு இதுவாக இருக்கும். அதாவது அந்தளவுக்கு முந்தின பார்த்தோமா அந்த பக்கம் ஏக்கர் கணக்கில் 1000 கணக்கான ஏக்கரில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மரத்தை நம்ம மேலே ஏறி இந்த மாதிரி நம்ம உடைக்கணுன்னா ஏணி போட்டு அதுக்கு அருவா போட்டு அது ரொம்ப கஷ்டங்க. இது மாதிரி சாதாரணமாக வேலை முடிஞ்சு போகுது. அங்கே பாருங்கள், இந்தளவுக்கு போதுங்க. ஒரு 18 அடி நம்ம 20 அடி நேராக வளர்த்துட்டாலே நமக்கு சாதனை தாங்க. இப்போ இந்த மரம்லாம் பாருங்கள், இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மரங்க. இதெல்லாம் இந்த மரத்தெல்லாம் நம்ம வளர்த்து நம்ம மேலே நம்ம ஒரு ஃபினான்ஸ், அதாவது ஃபிக்ஸ் டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட இந்த தோட்டத்திலே பார்த்திங்கன்னா 5,000 மரத்துக்கு மேலே இருக்குங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நிகர லாபம் என்றைக்குமே நமக்கு குறைவில்லாத ஒரு வருமானங்க. இன்னும் ஒரு 15 வருஷம் நம்ம இதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். இதுக்கான ஒரு மெனக்கடல் இருக்கணும். இந்த மாதிரி ட்ரிப்பு போட்டு விட்ருலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ட்ரிப்பு தாங்க. இது ஃபுல்லாக ட்ரிப்பு. இது எல்லாமே ட்ரிப்பு தான். இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், நம்ம தோட்டத்துக்கு எல்லாமே ப்ரூனிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான மெயின் காரணங்க, இந்த ப்ரூனிங் பண்ணி விட்டால் மட்டும்தான் நம்மளால் இன்கம் டெவலப் பண்ண முடியுங்க. இல்லைன்னா சுத்தமாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். பின்ன போக அது சரியாக போயிடுங்க எல்லாமே. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச்.